हाय फ्रेंड्स इनकी सूपराன டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரவா லட்டுக்கு தேவையான பொருள் ரவா, தேங்காய் துருவல், சீனி, பால், நெய், ஏலக்காய் தூள், பாதாம், பிஸ்தா, குங்குமப்பூ. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேங்காய் துருவலை நல்லா ட்ரையாக வதக்கிக்கலாம். ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த லட்டு 1-2 வாரத்துக்கு கெடாமல் இருக்கும். தேங்காய் துருவல் இந்த மாதிரி பூத்துருவலாக இருக்கணும். இல்லைனா மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சுற்று விட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் துருவல் வதக்கும்போது கருகிடக்கூடாது. அதே சமயத்தில் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய் லைட்டாக சூடாகும்போது 1 கப் ரவையை சேர்த்து நல்லா கருகிராமல் வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த லட்டு செய்கிறதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. அதனால் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரவா இந்த அளவுக்கு வதக்கிட்டு ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க தேங்காய் துருவல் 3/4 கப் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட பவுடர் பண்ண சீனி 3/4 கப் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் சீனி கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா ஈவனாக கலந்துக்கலாம். நான் ரவா அப்படியே தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சுட்டு கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், பிஸ்தா, கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நட்ஸ், குங்குமப்பூ எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி, திராட்சை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய்ச்சின சூடான பால் 1/4 கப் கொஞ்சமாக சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கலாம். நல்ல சூடான பால் தான் இதில் சேர்க்கணும். ஆறின பால், வெதுவெதுப்பான பால்லாம் சேர்க்கக்கூடாது. நல்லா சூடாக சேர்க்கும்போது இந்த லட்டு கெட்டு போகாமல் இருக்கும். பால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது லைட்டாக ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த லட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எந்த கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் 2 வாரத்துக்கு கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டே தேங்காய் துருவலை நல்லா ட்ரையாக வதக்கிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போவே சாப்பிட்ணும் போல் இருக்கா? உடனே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.